Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம Callout Asset அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த Callout Asset நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம கூகுள் ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணும்போது நான் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கிற மாதிரியான ஆட்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக அந்த Callout Asset யூஸ் பண்ணி நம்மளால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு ஷோ பண்ண முடியும். லைக் நம்மளுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸை லிஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஈவன் இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் இல்லைனா கால் டு ஆக்ஷன் மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனில் நம்ம கொடுக்குற எல்லா சர்வீஸ்க்காக இருக்கட்டும் இல்லைனா ப்ராடக்ட்டுக்காக இருக்கட்டும் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்கும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ யாராச்சும் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் ஆவாங்க. ஆனால் இங்கே ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளேயிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் நாம் இந்த Callout Asset யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகாது. இந்த கால் டு ஆக்ஷன் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆடுக்கான கிளிக் த்ரூ ரேட்டை அதிகப்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சர்வீஸ்க்கு நீங்கள் 24/7 ஃபோன் சப்போர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங், அப்புறம் ஈஸி ரிட்டர்ன், அப்புறம் ஃபாஸ்ட் ஷிப்பிங், இந்த மாதிரியான வேர்ட்ஸை Callout Assetல நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூசர் கண்டிப்பாக உங்களுடைய ஆடை வந்து கிளிக் பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். எப்படி இந்த Callout Asset வந்து அப்பியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வெர்ஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு Google Ads Course, SEO Course, அப்புறம் Facebook Ads Course, இந்த மாதிரியான Callout Asset நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த Callout Asset நம்ம அக்கௌண்ட், கேம்பெயின், அப்புறம் ஆட் குரூப் லெவலில் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த Callout Asset பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட சர்ச் ரிசல்ட்ல டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு இடத்துலையுமே அப்பியர் ஆகும். ஸோ இந்த Callout டெக்ஸ்டோட லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 25 கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு டிவைஸை பொறுத்து அப் டு 10 Callouts வரைக்கும் கூகுள் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அசெட்டை நீங்க ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் டேட்டை கொடுத்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெசிஃபிக் டேட்ல மட்டும் நீங்க உங்களுடைய கேம்பெயின்ல இந்த அசெட்டை ஆட் பண்ணிக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கூகுளுக்கு கொடுக்க முடியும். ஈவன் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டைம்ல எக்ஸாம்பிளுக்கு நீங்க மார்னிங் 9 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இந்த கால் அசெட்டை என்னோட கேம்பெயின்ல நீங்க டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கூகுளுக்கு கொடுக்க முடியும். ஸோ இங்கே கூகுளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற Callout Assetலேருந்து பெஸ்ட் ஒன்னை பிக் பண்ணி உங்களுடைய யூசருக்கு காட்டுவாங்க. இதனால மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், Google Adsல நீங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 4 அசெட் ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய கேம்பெயினோட ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த Callout Assetஐ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இங்கே ஆல்ரெடி நாம் சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ Callout Asset அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே 3 லெவலில் இந்த Callout Assetஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் கேம்பெயின் லெவலில் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வெப்சைட் டிராஃபிக் சர்ச் அப்படின்ற கேம்பெயினை தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இது டிஃபால்ட்டாக அப்பியர் ஆகுது. அடுத்து கிரியேட், அப்புறம் யூஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ நாம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால கிரியேட் நியூ அப்படின்றத அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் 25 கேரக்டர்ஸ்க்குள்ள உங்களுடைய கால் டு ஆக்ஷன் மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 4 Callout டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் Callout டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ 6 Callout டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ Google Ads, Facebook Ads, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் Twitter Ad கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே நான் Callout Assetஆ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தாவே தெரியும் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இதை நான் டெஸ்க்டாப் போர்ஷனுக்கு மாத்திரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா Callout டெக்ஸ்ட்டுமே அப்பியர் ஆகுது. அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த அடிஷ்னல் ஆப்ஷனில் ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட்டை கொடுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் டேஸ் அண்ட் ஹவர்ஸில் கூட கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டேஸ், அதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே, அப்புறம் சாட்டர்டே டு சண்டே, ஈவன் இண்டிவிஜுவல் டேஸில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய Callout Assetஐ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Calloutல நாம் கொடுத்துருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே அப்பியர் ஆகுது. அப்புறம் எந்த கேம்பெயினுக்கு நம்ம இந்த அசெட்டை அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அசெட்ஸ் எல்லாமே உங்களுடைய கேம்பெயினில் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு Callout Asset அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.